இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு 13வது அதிகாரம் 8வது வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. ஆமேன். விதைக்கிறவன் தன் விதையை விதைத்தபோது சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறை உள்ள மணலிலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தந்தது என்று எழுதப்பட்ட இந்த வார்த்தை நாம் எப்படி விதைக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் தான் விதைக்கிறோம், நம்முடைய விதையைத்தான் விதைக்கிறோம். அந்த விதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சம்பாதித்த பணமாக இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் நாம் விதைக்கிற வசனமாகிய விதையாக இருக்கலாம். அதை எங்கே விதைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய பணமாக இருந்தாலும் வேத வசனமாகிய விதையாக இருந்தாலும் அதை போகிற போக்கிலே வழியருகே விதைக்கக்கூடாது. அதனால் ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது. வளர்ந்து பலன் கொடுக்க முடியாத மணல் இல்லாத கற்பாறை போன்ற இடங்களிலேயும் விதைக்கக்கூடாது. வசனமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் விதைக்கக்கூடாது. முள்ளுள்ள இடங்களிலும் விதைக்கக்கூடாது. அதனாலும் நமக்கு ஒரு பலனும் இல்லை, தேவனுக்கும் பலன் இல்லை. நல்ல நிலத்திலே விதைக்கும்போது அது நமக்கு பலன் கொடுக்கிறது. நாம் விதைக்கிற விதை இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, பரலோகத்திலும் பலன் கொடுக்கிற விதமாக நாம் விதைக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், அங்கே கெடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. நாம் இந்த பூமியிலே தேவனுக்கென்று எதை கட்டுகிறோமோ அவைகளெல்லாம் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம் விதைக்கிற விதை பூமியிலே பலன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நமக்கு பலன் கொடுக்கும்படியாக நாம் விதைக்க வேண்டும். விதைக்கும்படி நமக்கு விதையை கொடுத்தது தேவன்தான். அந்த விதையின் மூலமாக நாம் பூமியிலே பலன் பெற வேண்டும் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் பலன் பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு விதையை கொடுத்து நாம் எப்படி விதைக்க வேண்டும் என்பதையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அவர் வார்த்தையின்படியே நல்ல நிலத்திலே நாம் விதைக்கும்போது அது நமக்கு 30, 60, 100மாக பலன் கொடுக்கும். அதே போல் பரலோகத்திலும் நமக்கு அப்படிப்பட்ட மேலான பலன்களை கொடுக்கும். அப்படி நாம் பலன் பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் விதைக்க வேண்டும். வழியருகே விதைக்காமலும் கற்பாறையுள்ள இடத்திலே விதைக்காமலும் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்காமலும் நல்ல நிலத்திலே நாம் விதைக்கும்போது அது நமக்கும் பலன் கொடுக்கும், தேவனுக்கும் பலன் கொடுக்கும். தேவன் நமக்கு கொடுத்த விதையை நல்ல நிலத்திலே விதைப்போம். நாமும் பலன் பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல நிலத்திலே விதைக்கிற நமக்கு இன்னும் அதிகமாய் விதைக்கும்படிக்கு தேவன் நமக்கு இன்னும் அதிகமாய் விதைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.